மக்கள் கிளர்ச்சியை தடுக்கவே புதிய பயங்கரவாத சட்ட வரைவு. அரசாங்கத்தின் நடவடிக்கை தொடர்பில் கடும் அதிருப்தி அடைவதாக கூறுகின்றார் சுமந்திரன். பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் எனும் பெயரிலான புதிய சட்டவரைவு ஒன்றை அரசாங்கம் முன்மொழிந்திருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச பொதுமக்களால் விரட்டி அடிக்கப்பட்டார். எனினும் அவ்வேளையில் பயங்கரவாத தடை சட்டம் பிரயோகிக்கப்படவில்லை. ஆனால் எதிர்வரும் காலங்களில் அவ்வாறானதொரு மக்கள் கிளர்ச்சி உருவாகிவிடவே கூடாது என்பதற்காகவே மிக மோசமான இந்த பயங்கரவாத சட்டம் கொண்டுவரப்படுகின்றது என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது நடைமுறையில் உள்ள 1979 ஆண்டின் 48 இலக்க பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக புதிய பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வருவதற்கு அவசியமான நடவடிக்கைகள் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என அவர் தெரிவித்துள்ளார்.